வணக்கம். இன்னைக்கு என் அம்மா தான் உங்களுக்கு சமைச்சு காணிக்க போகிறாங்க. வீட்டில் இருக்காங்க. அவங்க கை பக்குவத்தில் சாம்பார் எப்படி செய்யலான்னு அவங்க ஸ்டைலில் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு பருப்பில் முக்கியமாக பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் 1/2 டம்ளர் ஆஸ்திரேலியா பருப்பும் ஆட் பண்ணி கழுவிட்டு சுத்தமாக கல்லெலாம் நம்பி எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ நானாக இருந்தேன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட மாட்டேன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவேன். எப்படி இருந்தாலும் அது குழஞ்சி தான் வரப்போகுது, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிடுவேன். பட் எங்கள் அம்மா அந்த மாதிரி டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் சாம்பார் வச்சாலுமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். அது எங்கள் அம்மாவோட ஸ்டைல் தான், அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். ஓகே, ஸோ ஒரு 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஓகே, தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா நான் 4ஆக கட் பண்ணி போட்டுருவேன். பட் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறாங்க. ஸோ இதுதான் அம்மா சமையலுக்கும் நம்ம சமையலுக்கும் உள்ள வித்தியாசம். பார்த்திங்களா, எதுக்காக அப்படி கட் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல, பட் கட் பண்ணி அப்படி தான் போடுறாங்க. இன்னொன்று ஆட் பண்ண சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக ஒரு முழு பூண்டையுமே அப்படியே உரித்து முழுசாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சாம்பாரில் இப்போவே பூண்டு ஆட் பண்ணிடுவாங்க, அப்புறமா தாளிக்கும் போது பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி ஒரு 16 to 20 நிமிஷத்துக்கு வச்சு ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே தாளிக்க வேண்டியது தான். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்த கடுகு தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே இது புதுமையாக தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா இப்படி தான் சாம்பார் வைப்பாங்க. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இதுக்கு முன்னே இந்த மாதிரி சமைச்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. மறக்காமல் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கூடவே பட்டை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு பட்டை மிளகா லேசாக பொரிஞ்சு வந்ததும் நல்லா ஒரு 50 cent அளவுக்கு இஞ்சியையும் கலந்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு தாளித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்லா சீக்கிரமாக குழஞ்சி வெந்து வர்றதுக்காக இந்த ஸ்டேஜிலே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இது நல்லா குழையிற வரைக்கும் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த ஒரு சின்ன சைஸில் இருக்கிற சுரைக்காயும் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற 2 கேரட்டையுமே இந்த மாதிரி அவங்க ஸ்டைலில் அழகாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் நல்லா போட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு தாளித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி வச்சுருக்காங்க. அதையும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இந்த சமயத்தில் என்னோடய சேனல் பேரே ரொம்ப பேத்துக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. என் சேனலோட பேர் ராஜேஷ் நரசையாஸ் கிச்சன். ஓகே, நரசையான்றது எங்கள் அப்பா பேர், என் ஹஸ்பண்ட் பேர் இல்லை. ஓகே, ஸோ ராஜேஷ் நரசையாஸ் கிச்சன். ஓகே, ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரில் எங்கள் அம்மா எப்போவுமே மஞ்சத்தூளை ஆட் பண்ணி தான் வைப்பாங்களாம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி சாம்பார் வச்சா மட்டும்தான் பிடிக்குமா. சாம்பார் பவுடரோ பட்டை மிளகாவோ ஃபிஷ் கறி பவுடரோ எந்த விதமான மசாலாஸும் ஆட் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. ஸோ எப்போவுமே அடிக்கடி எங்கள் அம்மா கிட்ட கேட்டு வைக்க சொல்கிற சாம்பார் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சு கொடு அப்படி சொல்லி கேட்பாராம். ஸோ அவர் ஸ்டைலில் தான் இப்போ எங்கள் அம்மா இது வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இல்லை, பட் அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்க. எங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆச்சு. ஸோ அவர் ஞாபகார்த்தத்தில் தான் என்னோடய சேனலையும் நான் ஆரம்பித்தேன். தேங்க் காட், எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தாலே என்னமோ என்னோடய சேனல் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஓகேவா? ஸோ அன்றைக்கி யாரோ எனக்கு கால் பண்ணி ராஜேஷ் என்னமோ ஒரு பேர் சொல்லி கேட்டாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஸோ அதனால் சொல்கிறேன், என்னோடய சேனல் பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், ராஜேஷ் நரசையாஸ் கிச்சன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், மஞ்சத்தூளை ஆட் பண்ணி நல்லா சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளியையும் அவங்க கரைச்சி வச்சுருக்காங்க, மறக்காமல் புளியையும் ஆட் பண்ணிக்கணும். புளியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு சுரைக்காயும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புளியை ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா, அதாவது ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் உப்பை செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான். ஸோ பாருங்கள், எப்போவுமே நான் வைக்கிற சாம்பாருக்கும் இன்றைக்கி எங்கள் அம்மா வச்ச சாம்பாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கலர் ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே மணமாகவும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் அம்மாக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோடய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.